என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த புதன் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜாதகர்களுக்கு கல்வியில் ஆர்வம் இருக்காது. இவங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த வறுமை அப்படிங்கிறது தாண்டவமாகும். இந்த முயற்சி எடுத்தால் தான் நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த முயற்சி எடுக்கிறதுக்கே தயங்குவாங்க. எல்லாருமே பொதுவாக நினைப்பாங்க 7 சனி காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே பாதிப்பு தரும் அப்படின்னு. அந்த மாதிரியான நிலை இல்லை. இப்போ குரு பகவான் அப்படின்ட்டாவே இங்கே இந்த இடத்துல எந்த விஷயங்கள் நடக்கிறது வரும் அப்படின்னா, இந்த பெண்கள் அதிக அளவில் இந்த கருச்சதுக்கு ஏற்படுறது, கணவன் மனைவி உறவு நிலையில் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கிறது. இப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நிச்சயமாக வலிமையாக இருந்துச்சுன்னா வார்டு கவுன்சிலர்லேருந்து முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் ஒரு வலிமையான ஒரு வாய்ப்பை அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஒரு நாளுமே ஒரு புது பதிவுகளாக வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு ஸ்ரீவர்ஷன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் வந்து என்னென்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி துல்லியமாக வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ஒரு விதமான பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜாதகம் வந்து நல்லா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு பேட் டைம், குட் டைம்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து கெட்டு போயிருந்தாவோ இல்லை முடங்கியிருந்தாவோ வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் வந்து கெட்டு போயிருக்கு இல்லை வலிமை இழந்திருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திப்பாங்க சார்? இருக்கிறதுலையே மிக சிறப்பான வலிமையை தரக்கூடிய கிரகமாக புதன் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த நவ கிரகங்கள்லேயே அனைத்து கிரகங்களையும் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வலிமை இந்த புதனுக்கு உண்டு. காலபுருஷனுக்கு 3 மற்றும் 6ஆம் வீட்டுக்கு உடைய கிரகம். இங்கே 3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, சரியான விஷயத்தை கிரகிச்சிக்கிறது, ஆர்வத்தோட ஒரு விஷயத்தை கையாளுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் குறிக்கும். இந்த மிதுனம் அப்படிங்கிறது காற்று தத்துவ ராசியாக அமையும். இதுக்கு அதிபதியாக யார்? நம்ம புதன் வருகிறார். அடுத்து புதன் வந்து கன்னி ராசிக்கும் அதிபதியாக வருகிறார். இது 6ஆம் இடம். இது உபய மண் தத்துவ ராசியாக இருக்கும். ரெண்டுமே உபய ராசிகள் தான். அப்போ உபயங்கிறது கொடுக்க வேண்டிய பலனை ஒருவருக்கு முழுமையாக, அதாவது 100% தரும். இப்போ சரராசினா நமக்கு வந்து ஒரு 30%லேருந்து 50% தரும். ஸ்திரராசியாக இருந்ததுன்னா ஒரு 50லேருந்து 80% வரைக்கும் தரும். நல்ல பலனோ கெட்ட பலனோ. உபயராசிங்கிறது நல்ல பலனோ கெட்ட பலனோ 100% தரும். அப்போ இங்கே புதன்கிறவர் என்ன பண்ணிடுறாருன்னா, நீங்கள் வந்து 100% நன்மையை தரக்கூடிய நிலைமையில் இருந்தால் 100% நன்மை, 100% கெடுதல் தரக்கூடிய நிலையில் இருந்தால் 100% கெடுதல். அப்போ இதில் நன்மை தர்ற அமைப்பில் இருக்கிற ஆளுகளில் பிரச்சனையே இல்லை. இந்த கெடுதல் தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாருங்கள், படிப்பே வராது. நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த புதன் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜாதகர்களுக்கு கல்வியில் ஆர்வம் இருக்காது. விளையாட்டுலேயும் பொழுதுபோக்கு விஷயத்தில்தான் அதிக ஆர்வம் இருக்குமா தவிர இவங்களுக்கு கல்வியில் எந்த ஆர்வமும் இருக்காது. கல்வி சார்ந்த விஷயங்கள்லையோ ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இவங்களுக்கு ஆர்வம் ஈடுபடாத, எந்த ஒரு புத்திசாலித்தனத்தால் சாதிக்கக்கூடிய விஷயங்கள்லையும் இவங்களுடைய ஆர்வம் நிச்சயமாக வெளிப்படாது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஒருத்தங்களோட நம்ம பேசும்போது தான் அவங்களுடைய கருத்து என்ன, நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லே போயிடும். அவங்கள்ட்ட என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்களுக்கு கொடுக்காது. இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஆணவ போக்குன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு பிளைண்டான மைண்டோடு இருக்கக்கூடிய தன்மையை இந்த புதன் வலிமை இழக்கும் பொழுது கொடுத்துருவாங்க. இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த வறுமை அப்படிங்கிறது தாண்டவமாடும். இந்த புதன் வந்து வலிமை இழந்த ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருவாங்க. ரொம்ப குஷேலன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த நிலை வந்து புதன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அந்த புதனோட வலிமை பெற்ற கிருஷ்ண பரமாத்மா இந்த குஷேலனுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தாரோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இந்த புதன் வந்து வாழ்க்கையை தர முடியும். அப்போ புதன் வலிமை இழக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே ரெக்கார்டு கேட்க மாட்டாங்க, எதுலேயுமே ஆர்வம் இருக்காது, கடின உழைப்பின் மேலே நம்பிக்கை இருக்காது. என்னங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உழைப்பவர்களை மதிக்க மாட்டாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டையாக இருப்பாங்க. தன்னுடைய வீரியத்தோட ஒரு முயற்சி எடுக்கணும்,
இந்த முயற்சி எடுத்தால் தான் நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த முயற்சி எடுக்கிறதுக்கே தயங்குவாங்க. முயற்சியின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த புதன் வலிமை இழக்கும்போது நிச்சயமாக ஏற்படுத்திடும். புதன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது தான் அதீத கெடுதல் உட்படுத்துவார். சரலக்கணங்களுக்கு 11, ஸ்திரலக்கணங்களுக்கு 9, உபய லக்கணங்களுக்கு 7. அப்போ இந்த பாதகஸ்தானத்தில் அமரும் பொழுது, புதன் வலிமை இழந்து அமரும் பொழுது, குறிப்பாக 11ஆம் வீட்டில் சரலக்கணங்களுக்கு 11ஆம் வீட்டில் வரும்போது அதிர்ஷ்டங்கிறதே இருக்காது. அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை இவங்க துளியூண்டு கூட நுகர முடியாது. இந்த முற்போக்கு சிந்தனையே இருக்காது. எல்லாத்துலேயும் இந்த பழமைவாதத்தை பேசிட்டு பிற்போக்குத்தனமான எண்ணங்களோட ஒரு சரியான விழிப்புணர்வோடு செயல்படாமல் இவங்களுக்கு என்னென்னலாம் மனசில் கற்பனையாக தோணுதோ அதையெல்லாம் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இவங்க வாழ்க்கையை இவங்க ஸ்பாயில் பண்ணிக்குவாங்க. அடுத்து 9ஆம் வீட்டோட தொடர்பாகும்போது பாதகஸ்தானத்தோட ஸ்திரலக்கணங்களுக்கு 9ஆம் வீட்டோட அந்த புதன் சம்மந்தப்பட்டு கெட்டு போகும்பொழுது அறிவாற்றலுங்கிறது இருக்காது. பெரியவங்களை வயசானவங்களை மதிக்க மாட்டாங்க, ஆன்மீக பெரியவர்களை மதிக்க மாட்டாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கவே இருக்காது. நாத்திகம் பேசுகிறது தான் இவங்களுடைய குணாதிசயமாக இருக்கும். எதுலேயுமே விதண்டாவாதமோ தேவையில்லாத வீண் வாதங்களை வைக்கிறதும், தன்னுடைய பெரிய அறிவாளியாக புத்திசாலித்தலையாக நினச்சிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் தலையீடு செஞ்சு மற்றவங்க அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை இவங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாத்தையும் உருவாக்கிடும். அதேமாரி உபய லக்கணங்கள் 7ஆம் வீடு. 7ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில் சில கணவன்களால் கல்யாணமானதிலிருந்து வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படக்கூடிய பெண்களுடைய ஜாதகத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் வந்து பாதகஸ்தானத்தோட தொடர்பாகி 7ஆம் வீடு, அதாவது உபயராசியில் நின்று கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கணவர் ஒரு வேலைக்கும் போக மாட்டார், தன் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணமும் இருக்காது. கேட்டால் இல்லாத வேதாந்தம் சித்தாந்தமெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதன் காரணமாகவே இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது சிதைஞ்சு போயிடும். கட்டிட்ட பொண்ணு கொஞ்சம் ஏதோ இந்த கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்கோசரமே வாழ்ந்தாகணும், பெரியவங்களுக்கோசரமாவது வாழ்ந்தாகணுங்கிற ஒரு எண்ணத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக அவங்க வாழ்க்கையை இழுத்துட்டு போவாங்க. இதில் என்னென்னா கணவன் மனைவி உறவு நிலை நல்லாயிருக்கும். புதன் வந்து அது ஏதோ ஒரு பேசி மயக்கி ஏதோ ஒன்று பண்ணிடுவார். ஆனால் அந்த பொருளாதாரம், அந்த குடும்பம் சிரமப்படுறது இது எல்லாமே இவங்களுக்கு நிச்சயமாக இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ புதன் வலிமை இழக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு புத்திசாலித்தனத்துக்கு நடவடிக்கையும் இருக்காது, ஆர்வமும் இருக்காது, தொழிலில் ஒரு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய தன்மையும் போயிடும். எதையுமே நெகட்டிவாக பார்க்குற மாதிரியான மனநிலை மட்டுமே அவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கிரகம் வந்து வலிமை இழந்திருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பலன்கள் இருக்குது. இப்போ கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து அந்த கிரக சேர்க்கை அப்படிங்கும் பொழுது அந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இதோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையுமா சார்? இப்போ புதனுக்கு மட்டும் இது மாறுபட்டு நடக்கும். இதில் வந்து இந்த புதன் ராகு கேது இதுக்கு வந்து தனி பவர் இருக்குது. எப்போவுமே இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா தங்கூட சேர்ந்த கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கும். அதேமாதிரி ராகு கேது அப்படி தான். இந்த ராகு கேதோட வீரியம் ரொம்ப அதிகம், ஆனால் இந்த புதனுக்கு வந்து கொஞ்சம் வீரியம் கம்மி. இந்த புதனோடு சேரக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இதுக்கு மீறி வேலை செய்ய முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன நடக்கும்? புதனோட சூரியன் சேர்ந்தாலும் சரி, சுக்கிரன் சேர்ந்தாலும் சரி, செவ்வாய் சேர்ந்தாலும் சரி, குரு சேர்ந்தாலும் சரி, சந்திரன் சேர்ந்தாலும் சரி, சனி சேர்ந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனால் வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே முழுமையாக இந்த புதன் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். புதன் என்ன பண்ணிடுவார்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு அதிகார பதவியை ஒருத்தருக்கு சூரியன் மூலமாக கொடுக்க நினைக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரசு வேலையை இந்த ஜாதகனுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சூரியன் நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன். புதன் இங்கே பாதிக்கப்பட்டிருந்தால் வேறு மாதிரி நடக்கும். நல்லா இருந்ததுன்னா இவரே தூண்டுதலாக இருந்து அந்த வேலையை வாங்கி கொடுத்துருவார். இங்கே புதன் கெட்டு போயிருந்தா அவனுக்கு அந்த வேலையே கொடுக்குறதுக்கு இல்லாத என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி விட்ருவார். அதனால் இவங்களுக்கு வந்து அது இந்த இடத்துல அந்த சிந்தனை தான், அந்த முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அரசு வேலை கிடைக்கணும்னு ஜாதகத்தில் அமைப்பு இருக்கும். ஜாதகன் அரசு வேலையை பெற முடியாததுக்கு காரணம் இவனுடைய முயற்சியின்மையும் சரியான தகவலை கிரகித்து கொள்ளாததும் இதற்கு அடிப்படையாக புதன் கெட்டு போயிருக்கிறது தான் காரணமாக இருக்குது. ஓகே. ஸோ எல்லா விஷயத்துக்குமே பின்னாடி வந்து கிரகம் தான் வந்து மெயினாக வந்து இருக்குது, வேலை செய்யுது. இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் வந்து வலிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணலாம் சார்? புதனுடைய கிரக வழிபாடுகளில் ரொம்ப நல்ல அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய வழிபாடாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவெண்காடு புதன் ஸ்தலம். இங்கே வந்து அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்ற ஒரு 3 தீர்த்தங்கள் உண்டு. இது புதனுடைய ஸ்தலம். இந்த புதனுடைய ஸ்தலத்தில் வந்து என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அக்னி தீர்த்தத்தில் இந்த புத பகவானுக்கு உண்டான சமித்தாகப்பட்ட சின்னாயுருவி சமிழமோ அல்லது பச்சை பயிறு, பாசிப்பயிறு, பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க,
அந்த பச்சை பயிரை தலைக்கு வச்சு அந்த 3 குலங்களில் அக்னி, சூரியன், சந்திரன் இந்த 3 குலங்கள்லையும் மூழ்கி எழுந்து வந்து தீர்த்தமாடி புதனை தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்து வருபவர்களுக்கு இந்த புதனால் ஏற்பட்ட தோஷங்கள் அத்தனையும் உடனடியாக நீங்கும். மீண்டும் மறுபடியும் வாழ்க்கையில் எந்த காலத்துக்கும் அது வராது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு முறை தான் திருவெண்காடு சென்று அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், இதுக்கு தலைக்கு பாசி பயிர், பச்சை பயிர்னு சொல்லுவாங்க, அந்த பச்சை பயிர் வச்சு அந்த குளத்தில் முழுகி எழுந்து புதனை தரிசனம் செய்து 17 விளக்கு போட்டு வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு டைம் தான், லைஃப்லேயே ஒரு டைம் தான் இதை செஞ்சுட்டாங்கன்னா அந்த புதனால் வரக்கூடிய அத்தனை தோஷமும் நீங்கி அப்படியே பாசிட்டிவாக நடக்கும். அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக பலன்கள்லாம் நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு புதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். இந்த புதன் வந்து ஒரு ஜாதத்தில் பாதிக்கப்படும் போது தாய்மாமன் உறவு நிலைங்கிறது கடுமையாக பாதிக்குங்க. புதனால் இந்த தாய்மாமன் உறவு நிலை மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கும். இது நல்ல ஒரு உதாரணமாக சொல்லணும்னா கிருஷ்ண பரமாத்மாவும் கம்சனுமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். தாய்மாமன் உறவு நிலையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த புதன் பாதிக்கப்பட்டால் ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ அப்போ அந்த சூழ்நிலையிலையுமே கூட தனது தாய்மாமனுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்யலாம், இல்லை அவர் சொல்கிற பேச்சையாவது கேட்கலாம். அவர் கெடுதலே பண்ணாலும் பரவாயில்ல, அவருக்காக நம்ம நல்லது பண்ணிட்டு வரும்போது இது சில நாட்கள் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும், மீண்டும் பல நாட்கள் அவங்களுடைய வாழ்வு பூரா யோகம் நிறைந்ததாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்த வந்து குரு, ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து வலிமை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பாதிக்கப்படுவாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். குரு பகவான் முழு முதற் சுப கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய பிரகஸ்பதி குரு பகவான். இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வலிமை இழக்கும் பொழுது எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் உண்டு பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சீரிய நோக்கம் இருக்காது, ஒரு எய்ம் இருக்காது, ஒரு தற்குறித்தனமான ஒரு விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கிறோம். அறிவுபூர்வமான நடவடிக்கை என்பதே நிச்சயமாக இல்லாமல் போயிடும். காலபுருஷனுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய வாழ்க்கையில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12 ஆகிய வீடுகளில் வலிமை இழக்கும்போது நெகட்டிவாக இருப்பார். ரெண்டாவது கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவாங்க. கேந்திர பாவகங்களாகப்பட்ட 4, 7, 10 இந்த பாவகங்களில் வலிமை இழந்து அமரும் பொழுது குரு பகவானால் வர வேண்டிய நன்மைகள் எதுவுமே நடைமுறைக்கு வராது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக அமைஞ்சோ அல்லது மீன லக்னமாக அமைஞ்சோ அவர்களுக்கு நேரெதிர் வீடாகப்பட்ட புதனோட வீட்டில் குரு பகவான் அமர்வது என்பது கடுமையான கேந்திராதிபதி தோஷத்தை உண்டு பண்ணும். தனது வீட்டை கேந்திர பாவகத்தில் ஏறி நின்று இந்த கேந்திராதிபதி தோஷம் 200 மடங்கு கெடுத்துட்டுவார். அப்போ அந்த மீன லக்னம் கன்னியில் குரு பகவான் அமர்ந்து லக்னத்தை பார்த்தா 100% கெட்டு போயிடுவாங்க. தனுசு லக்னம் மிதுனத்தில் குருவுக்கு வந்து லக்னத்தை பார்த்துச்சுன்னா 100% பாதிப்பு உண்டு பண்ணிடும். இப்போ இது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு நிலை. 4, 7, 10 இதில் வந்து 7ஆம் வீட்டு 7ஆம் சமசப்த கேந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் வீட்டில் குரு பகவான் பாதிப்படைந்து அமரும் பொழுது ரொம்ப மோசமான பின்விளைகள் ஏற்படுது, கேந்திராதிபத்திய தோஷம். அடுத்தது 6, 8, 12 தொடர்பு பார்க்கும்போதும் குரு பகவானால் வர வேண்டிய நன்மைகள் சம்மந்தப்பட்ட ஜாதகரால் சுவீகரிக்க முடியாது. இப்போ குரு பகவான் அப்படின்ட்டாவே இங்கே இந்த இடத்துல எந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஆண் பெண் இருபாலருக்குமே புத்திர பாக்கியத்தை வழங்கக்கூடிய வல்லமை முழு முதற் சுபகிரகமான குரு பகவானுக்கு தான் உண்டு. இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்தை ஒருவருக்கு ஆண் வாரிசாக வழங்கக்கூடிய வல்லமை நிச்சயம் உண்டு. அந்த ஆண் வாரிசு ஒருவருக்கு நல்லபடியாக கிடைக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பகவான் வலிமையாக இருப்பார். வலிமை இழக்கும்போது இந்த பெண்கள் அதிக அளவில் இந்த கருச்சதுக்கு ஆட்படுறது, புத்திர பாக்கியம் ரொம்ப நாள் காலதாமதம் ஆகிறது, கணவன் மனைவி உறவு நிலையில் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கிறது. அதேமாதிரி சமுதாயத்தில் ஒரு கௌரவமான ஒரு விஷயத்தை, அது பர்டிகுலராக தம்பதியர்களாக நல்ல கணவன் மனைவி இப்போ அவங்க நல்ல ஒரு ஃபேமிலி கல்யாணமானவர் ரொம்ப சிறப்பாக வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் உருவாக்குறது இந்த குரு பகவான் தான். இப்போ குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் புத்திர பாக்கியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையை வெகுவாக குறைச்சிருப்பாருங்க. எதையுமே புதுமையாக படைப்பதில் இந்த குரு பகவான் தான் முதன்மைவாதி. இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு கிரியேட்டராக இருப்பாங்க.
இந்த வகையில் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. ஒரு ஃபில்ம் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, ஒரு புதிய தொழிலை தொடங்கி அது ரொம்ப அற்புதமாக நடத்துறதா இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு வண்டி வாகனத்தை ஒரு டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுப்பதில் இந்த குரு பகவானுக்கு தான் மிகப்பெரிய ஆளுமைத்திறன் உண்டு. இப்போ குரு பகவான் வலிமை இழக்கும் பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க தோல்வி அடைவாங்க. தான் எடுத்துக்கொண்ட துறையில் மிகப்பெரிய இடர்பாடுகளையும் நஷ்டங்களையும் சிரமங்களையும் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய பேரிழப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை சுய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் வலிமை இழக்கும் பொழுது தான் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. மேலும் இந்த மக்களோட பழகக்கூடிய தன்மைங்கிறதும் வெகுவாக குறைஞ்சி போயிருங்க. இந்த தர்மநாயத்துக்கே கட்டுப்படாமல் தான் மனசில் நினச்சது அக்கிரகமாக தான் செய்யக்கூடிய காரியங்களில் நியாயங்கள் பார்க்காம அநியாயமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் இந்த குரு பகவான் வலிமை இழக்கும் பொழுது தான் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இவங்கள்ட்ட எந்த தர்மநாயத்தையும் பேசவே முடியாது. இவங்களுக்கு அதிகாரம் ஒன்று தான் நோக்கமாக இருக்கும். அதன் வழியில் தேவையில்லாத அனைத்து பாவங்களையும் துணிந்து செய்யக்கூடிய தன்மையை சுயஜாதத்தில் குரு பகவான் வலிமை இழக்கும் போது தான் தருவார். இதில் 4ஆம் வீட்டோட தொடர்பாகும் பொழுது பார்த்திங்கன்னா இவங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்காது. குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல கேந்திராதிபதியின் தோஷம் பெற்று கடுமையாக பாதிச்சுன்னா புத்திர பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே இந்த ஒரு காரணமாக இருக்குது. குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து பெண்கள் ஜாதகத்தில் கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தினால் புத்திர பாக்கியம் இல்லாமல் போயிடும். அடுத்து 7ஆம் இடத்தில் குரு பகவான் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்து பட்சத்தில் தன்னை நம்பியவர்கள் எல்லாத்தையும் கைவிட்டுருவாங்க. எதையுமே கவனிச்சிக்க மாட்டாங்க. சொந்த பந்தம் உறவு யாரையும் எதுக்காகவும் அந்த பந்த பாசம் எல்லாத்துக்கும் ஈடுபடாமல் அதுக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய சுயநலம் ஒன்றே நோக்கமாக செயல்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அதேமாதிரி 10ஆம் இடத்துல செய்யும் பொழுது மற்றவங்களை எல்லாத்தையுமே அடிமையாக நினச்சிருவாங்க. இவங்களுக்காக எல்லாரும் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டுமே மேலோங்கி நிற்கும். இதன் காரணமாக இவர்களிடம் சிக்கியவர்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. 6, 8, 12 தொடர்பாகும்போது பார்த்திங்கன்னா அவங்களை எல்லாத்தையுமே பொருளாதார ரீதியாக சீரழிச்சிருவார். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான பொருளாதார சிக்கலை எல்லாம் கொடுத்து 6ஆம் வீட்டாடு தொடர்பாகும்போது கடனாகிலாகவே வருவார். 8ஆம் வீட்டாடு தொடர்பாகும்போது இருந்த சொத்தையெல்லாம் இழந்துருவாங்க. 12ஆம் வீட்டாடு தொடர்பாகும்போது முதலீடு செஞ்ச விஷயம் எல்லாம் லாஸ் ஆகி போயிடும். இந்த மாதிரி நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. ஓகே. ஸோ இந்த மாதிரி பலன்கள் எல்லாமே நீங்கள் இப்போ சொன்னீங்க, இப்போ பெண் ஜாதகத்தில் இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெக்னென்சியில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. ஸோ ஒரு கிரகத்துமே இந்த மாதிரி வலிமை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆண் பெண் இருவருக்குமே பலன்கள் மாறுமா சார்? ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த எந்த பாவகத்தோட சம்மந்தமாக அந்த பாவக வழியிலேருந்து கெடுதல் அனுபவிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ம லக்கணம்னு வச்சுங்களேன், ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா அவங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பாங்க. 2ஆம் வீட்டோட தொடர்பாகும்போது வருமானம், பேச்சு. 3ஆம் வீட்டாளது தைரியம் இல்லாமல் போகிறது அல்லது சரியான விஷயத்தை கிரகித்து கொள்ளாமல் போகிறது. 4ஆம் வீட்டாளது தாயாருடைய உறவு நிலை, பெண்கள் என்ற தகப்பனுடைய உறவு நிலை, சொத்து சுகத்தை. 5ஆம் வீட்டாளது பூர்வ புண்ணியம், அந்த புத்திசாலித்தனமான நடவடிக்கை, குலதெய்வ சாபம். 6ஆம் வீட்டாள தொடர்ந்து கடின உழைப்பு அல்லது முயற்சி, இந்த மாதிரி விஷயங்களில் தோல்வி அடைகிறது. 7ஆம் வீட்டாளது தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து பிரச்சனை அனுபவிக்கிறது அல்லது பொதுமக்கள் வழியிலிருந்து பிரச்சனை அனுபவிக்கிறது. 8ஆம் வீட்டாடு தொடர்பாக தன் ஆயுளுக்கே பங்கம் ஏற்படுத்திக் கொள்வது. 9ஆம் வீட்டாடு தொடர்பாகும்போது புத்திசாலித்தனமும் அறிவுத்தனமும் இல்லாமல் போகிறது. 10ஆம் வீட்டாடு தொடர்பாக கௌரவம், அந்தஸ்து, சுய தொழில், ஒரு கௌரவமான வேலை இதெல்லாம் கிடைக்காமல் போகிறது. 11ஆம் தொடர்பாக அதிர்ஷ்டமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. 12ஆம் வீட்டாடு மனநிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் இந்த பாவகத்தோட தொடர்பாகும்போது அந்த மாதிரி நெகட்டிவான பலனை அது கொடுக்கும். இப்போ குரு பகவான் வலிமை இழந்து இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் இவங்க பண்ணலாம் சார்? குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் வலிமை இழக்கும் பட்சத்தில் அவங்க கடவுள் வழிபாடாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுறாங்க அப்படின்னா ஆலங்குடி குரு பகவானுடைய குருஸ்தலத்தில் போய் வழிபாடு செய்யலாம். குறிப்பாக வளர்வெளியில் வர வியாழன் என்று வழிபாடு செய்யலாம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் திருச்செந்தூர் முருகனை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது அந்த குரு பகவானால் ஏற்பட்ட அனைத்து வித தோஷங்களும் நீங்கும். பர்டிகுலர் அந்த கடலில் நீராடி, ஆழிக்கிணறு என்ற ஒரு தீர்த்தத்தில் நீராடி திருச்செந்தூராரை தரிசனம் செய்யும் பொழுது இந்த குரு பகவானால் ஏற்பட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி புத்திர பாக்கியம், பொருளாதார வளர்ச்சி, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பரிபூர்ணமாக அமையும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இதை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி நலன் பெறலாம். அடுத்ததாக சனி பகவான். இப்போ ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் வலிமை இழந்து இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகர் அனுபவிப்பாங்க சார்? காலபுருஷனுக்கு 10 மற்றும் 11 கூடிய கிரகமாக சனி பகவான் வர்ணிக்கப்படுகிறார். இப்போ இந்த சனி பகவான் அப்படின்னாவே உங்களுக்கு மெதுவாக நகரும் கிரகம். அப்போது
இந்த சனி பகவான் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் நல்ல வலிமையான நிலைமையில் இருக்கிறாருன்னா தரக்கூடிய யோக பலன்களையும் நல்லா நிதானமாக நிதானித்து நீண்ட நாள் தருவாருங்க. அதேமாதிரி சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாருனாலும் நம்ம ஒரு சுதாரிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா தரக்கூடிய பலனும் வந்து மெதுவாக தான் தருவார். கெடுதலான பலன்களையே தந்தாலுமே கூட தரக்கூடிய பலன்களும் வந்து ரொம்ப மெதுவாக தான் தருவார். அப்போ நம்ம சுதாரித்து கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த இடத்துல சனி பகவான் காலபுருஷனுக்கு 10 மற்றும் 11. 10ங்கிறது கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை, ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுயமாக ஒரு தொழில் செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வெளிப்படுத்தும். 11ங்கிறது லாபம், அதிர்ஷ்டம், முற்போக்கு சிந்தனை, பொதுமக்களோட வாழ்க்கையை பற்றி அதிக அளவில் சிந்திக்கிறது, அனைவரையும் அரவணைத்து செல்லுதல், கூட்டமைப்பாக செய்யக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே இந்த சனி பகவானுடைய ஆதிபத்தியம் வாங்கின ஒரு தன்மையில் இருக்கும். ஸோ ஒருவருடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய இடமாக வர்ணிக்கப்படக்கூடிய அமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஜென்ம ராசிக்கு 7.5 சனியாக வரக்கூடிய காலகட்டங்கள். குறிப்பாக சொல்லணும்னா ஜென்ம ராசிக்கு 12, ஜென்ம ராசியில் 2ஆம் இடத்துல, இது 12ஆம் இடத்துல விரயச்சனியாகவும், ஜென்ம ராசியில் ஜென்மச்சனியாகவும், 2ஆம் இடத்துல பாதச்சனியாகவும் வந்து நமக்கு நடைமுறைக்கு வரும். குடும்பச்சனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் அது வரும். அடுத்தது அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி. இந்த 2 இடங்கள்லையுமே கொஞ்சம் கடுமையான பாதிப்பை தரும். பர்டிகுலராக அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒரு ஜாதகனுக்கு 7.5 சனியுடைய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் தருகிறதோ அதையெல்லாம் 2.5 வருட காலகட்டத்திலேயே கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்ற கிரகம் இந்த சனி பகவான். ஸோ சனி பகவானின் தாக்கம் என்ன ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் கௌரவமாக வாழ்கிறானா, அதிர்ஷ்டகரமாக இருக்கிறானா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது தான் சனி பகவான். இந்த கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதிக அளவில் தன்னுடைய ஆளுமை திறனால் நிர்ணயிக்கப்படக்கூடியவர் இந்த சனி பகவான். இந்த சனி பகவானுடைய தாக்கத்தின் காரணமாக ஒருவருக்கு இந்த கௌரவம் சார்ந்த பாதிப்புகள் எல்லாமே வரும். ஏற்று வரைக்கும் வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒருவர் செய்த ஒரு காரியத்தினால, அந்த அவப்பெயரினால் குடும்பம், கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெகுவாக பாதிக்கப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வளரும் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய ஜாதகத்திலையும் இதனுடைய தாக்கம் ரொம்ப இருக்கும். ஏன்னா இந்த சின்ன வயசில் அந்த 7.5 சனி காலகட்டங்கள் பர்டிகுலராக இந்த 27 to 30 வயதுக்குள்ளே 7.5 சனி காலகமாக வரும். இது பாலி வயதில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பையும், மத்திம பகுதியில் வரும்போது பர்டிகுலராக அந்த கல்வி சார்ந்த விஷயத்தையும், அந்த இடை அந்த அமைப்பிலிருந்து கொஞ்சம் அந்த பருவ வயசில் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த பின்னடைவையும் தரக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார். இந்த 7.5 சனியின் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு 7.5 வருட காலம் இருந்தாலுமே கூட இது தரக்கூடிய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் நெகட்டிவாக நடந்தாலுமே கூட நாம் சுதாரித்து தப்பித்து கொள்வதற்குண்டான சந்தர்ப்பங்களையும் அவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் நம்ம அதுலேயும் நம்ம விவரம் இல்லாத, கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாத நடக்கும் பொழுது தான் நமக்கு வரக்கூடிய பாதிப்பின் தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையானதாக இருக்கும். இப்போ 7.5 சனி காலகட்டத்தில் எல்லாம் நம்ம என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே பொதுவாக நினைப்பாங்க 7.5 சனி காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே பாதிப்பு தரும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை. நடைமுறையில் நமக்கு சனி மகா திசையோ சனி புத்தியோ இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு இந்த 7.5 சனி காலகட்டத்தில் பாதிப்பை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நமக்கு 7.5 சனி காலகட்டத்தில் நடைமுறையில் சனி தசையோ சனி புத்தியோ நடைமுறையில் இல்லை அப்படின்னா நம்ம அந்த 7.5 சனியை பற்றின கவலையே பட தேவையில்லை. அதேமாதிரி அர்த்தாஷ்டம சனிக்கும் அதுதான், அஷ்டம சனிக்கும் அதுதான். இப்போ நம்ம ஒரு சரியான ஒரு புரிதல் நிச்சயம் வேணும். என்னென்னா இந்த சனி பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை இந்த 7.5 சனி பற்றிய ஒரு தவறான கருத்துக்களோ இல்லை அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியை பற்றி ஒரு தவறான கருத்துக்களோ நிச்சயமாக இருக்குது எல்லாத்துக்குமே. இது எல்லா ராசிக்குமே இது இந்த 7.5 சனி நடக்கிறப்ப பாதிப்பு தரும் அப்படிங்கிற மாதிரியும், அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு தரும், அஷ்டம சனி பாதிப்பு தரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து இருக்குது. இது வந்து உண்மை அல்ல. நமக்கு நடைமுறையில் சனி மகாதசையோ அல்லது சனி புத்தியோ நடைமுறையில் இருந்து அந்த காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்கக்கூடிய இந்த சனி 7.5 சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ இருந்தால் மட்டுமே சம்மந்தப்பட்ட ஜாதகர்கள் இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா 7.5 சனியிலேருந்து ரொம்ப பெரிய லெவலில் டெவலப் ஆவாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நடைமுறையில் அந்த சனி பகவானால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. சனி மகாதசையோ சனி புத்தியோ எதுவும் இருக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இது பற்றின ஒரு புது ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கோம். ரெண்டாவது, சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப நெகட்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்படும். குறிப்பாக இந்த முழங்காலுக்கு கீழே அல்லது தொடைப்பகுதியிலேருந்து கீழே கணுக்கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அவங்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவார். திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுத்தும். அதில் முழங்காலுக்கு கீழே காலில் அடிபடும், இல்லை கால் பகுதியில் அடிபடும். அந்த இடத்துல எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சனி பகவான் பாதிக்கப்படுகிறார் என்றால் எலும்பு மஜ்ஜை வரை பாதிக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இந்த எலும்பு மஜ்ஜையில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பும் கருப்பும் கலந்த வர்ணத்தில் இந்த எலும்பு மஜ்ஜை இருக்கும். இதுதான் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ அந்த அதற்கு வந்து அதிபதியாக நிற்கக்கூடியவரே யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் தான். ஏன்னா இந்த இரத்த சிவப்பணுக்களை இரத்த வெள்ளை அணுக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இந்த எலும்பு மஜ்ஜைகளுக்கு உண்டு. இந்த எலும்பு மஜ்ஜை தான் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. எனவே தான் சனி பகவானை ஆயுள்காரகனாக நாம் வர்ணிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து சனி பகவான் ஒருவருடைய ஆயுளை நிர்ணயம் செய்வதிலையும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். இப்போ இந்த விபத்து சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு எதுக்கு என்ன காரணமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய அமைப்பு அவர்களுடைய சுயஜாதத்தில் சனி வலிமை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது, ஒரு ஜாதகத்தில் சனி வலிமை இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க பொதுமக்களோட நெருங்கி பழகவே முடியாது. இந்த பொதுமக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இப்போ அரசியல்வாதிகள்லாம் நல்ல செல்வாக்காக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் நிச்சயமாக சனி பகவான் வலிமையாக இருப்பார். சனி பகவான் வலிமையாக இருந்தால் மட்டுமே சம்பந்தப்பட்ட ஜாதகம் அரசியலில் கௌரவ பதவியை பெற முடியும். பதவி தேடி வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 10, 11 கூட கிரகம் அப்படிங்கிறதுனால அரசியல் ரீதியாக ஒரு தலைமை பொறுப்பிற்கு போகணும்னா அவருடைய சுயஜாதத்தில் நிச்சயமாக அந்த சனி பகவான் வலிமையாக இருந்தால் மட்டுமே சாத்தியப்படும். இப்போ நான் அரசியல்வாதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா சூரியன் வந்து வெற்றியை தருவார். ஆனால் அரசியலை நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையை யார் நிர்ணயம் செய்வார்கள் என்றால் சனி பகவான் தான். இப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நிச்சயமாக வலிமையாக இருந்துச்சுன்னா வார்டு கவுன்சிலர்லேருந்து முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் ஒரு வலிமையான ஒரு வாய்ப்பை சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா பொதுமக்கள் செல்வாக்கு அந்த அளவுக்கு டெவலப் ஆகும். அதேமாதிரி சனி பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். அவர் வந்து நல்ல வலிமையான ஒரு இடத்துல நின்று, குறிப்பாக இந்த 6, 8, 12 நல்ல வலிமையான இடத்துல 6, 8, 12ங்கிறது மறை வீடுகள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சனி பகவான் நல்லா வலிமையாக நின்றுட்டாருன்னா அவங்களுக்கு தான் அந்த திடீர் பதவி உயர்வு, அதிகார பதவி, வெளிநாடு போய் மிகப்பெரிய அளவு செல்வாக்காக வாழ்கிறது, கணவன் மனைவி சந்தோஷகரமாக இருப்பதற்கு அந்த பொருளாதார வசதி வாய்ப்புகளை உருவாக்குறது, திடீர்னு ஒரு பொருளாதார வளர்ச்சியெல்லாம் முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாதகத்தில் சனி பகவான் வலிமையாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வரைக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சில ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை வரைக்கும் ரொம்ப போராட்டகரமாக இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனி வலிமையாக இருக்கும். தான் வாழ்ந்த வாழ்க்கை துணை வழியிலேருந்து ஒரு கௌரவம், ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாமே அவங்களுக்கு வரணும்னாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் வலிமை நின்றால் மட்டுமே சாத்தியப்படும். அப்படி இல்லை அப்படின்னு இதற்கு நேர் எதிர்மாறாக நடக்கும். சனி பகவான் வந்து வலிமையற்று போகும்போது இந்த திருமண வாழ்க்கையெல்லாம் பயங்கரமாக கேள்விக்குறியாகிறதுக்கு இதுதான் காரணம். மற்றவர்களால் ஏளனமாக பார்க்கப்படுவதற்கு இதுதான் காரணம். எள்ளி நகையாடுவதற்கு இதுதான் காரணம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பல அவமானங்களை சந்திச்சிட்ருப்பாங்க, பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சிட்ருப்பாங்க. மற்றவங்களாம் இது எந்த விதத்துலையுமே இவங்களை மதிக்க மாட்டாங்க. இந்த கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க அதிக அளவில் எதிர்கொள்வாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பவர் சனி பகவான் தான். அப்போ சனி பகவான் ஒருவருடைய சுயஜாதத்தில் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுடைய சுயமரியாதை போயிடும், கௌரவம் போயிடும், அந்தஸ்து போயிடும், யாரும் மதிக்க மாட்டாங்க, சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் வாங்க முடியாது, எதிர்ப்புகள் அதிக அளவில் கிளம்பும், பொதுமக்கள் ஆதரவு இல்லாத போயிடும், ஒரு தொழிலை உருப்படியாக செய்ய முடியாது, பல தொழில் மாறிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும், செய்ய தொழிலில் வந்து ஒரு திருப்திகரமே இல்லாத, பொருளாதார ரீதியான வளர்ச்சியே இல்லாமல் முடங்கி போகக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கும். ஒரு ஜாதகத்தில் தொழில் முடங்கி போகுது அப்படின்னா, செஞ்சுட்டு இருந்த நல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து அதை நடத்த முடியல அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய தாக்கம் கடுமையாக அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானால் வரக்கூடிய நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிறத அனைவருமே கருத்தில் எடுத்துக்கொள்ளணும். இவருடைய ஆயுளையுமே இவர் தான் நிர்ணயம் பண்ணுறார். ஆயுள் சார்ந்த பங்கம் ஏற்படுகிறது என்றால் அதுக்கு வந்து அடிப்படை காரணமாக இந்த சனி பகவான் தான் இருப்பார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இதை அனைவருமே உணர்ந்து கொள்வது நல்லது. ஸோ அவங்களோட வாழ்க்கையிலையுமே சனி பகவானால் பிரச்சனைகள் வருது, சனி பகவான் வந்து வலிமை இழந்து இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணும் பொழுது அந்த தாக்கத்தை வந்து அவங்களால குறைச்சிக்க முடியும் சார்? சனி பகவானை வழிபாடு செய்வதன் வழியிலிருந்து மிகப்பெரிய நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்முடைய சுயஜாதத்தில் சனி பகவான் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விக்குறியாகிடுவார். அது வந்து திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில்முறை அமைப்பாக இருந்தாலும் சரி,
கல்வி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாடு வெளியூர் போகிற அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய உறவுகள் நிலையோடு ஒரு நல்ல அந்யோன்யமான வாழ்க்கையை அமைக்கிறதா இருந்தாலும் சரி, சொத்து, இடம், வீடு, வண்டி, வாகனம் இந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கு சனி வலிமை இழக்கும் பொழுது இந்த வழியிலிருந்தெல்லாம் கடுமையான பாதிப்பு உண்டு பண்ணுவார். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒரு வழிபாடை செய்கிறேன், இதன் மூலம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்றால் சபரிமலை சாஸ்தா வழிபாடு ரொம்ப சிறப்பானது. 48 நாட்கள் கடுமையான விரதம். இந்த இடத்துல கடுமையான விரதம் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். சனி பகவானுடைய பாதிப்பிற்கெல்லாம் தீர்வை தரக்கூடிய முதல்நிலை தெய்வமாக இருப்பவர் சபரிமலை ஐயப்பன். இந்த சபரிமலை ஐயப்பனை முறையாக 48 நாட்கள், இந்த விரதம் மிக முக்கியங்க. ஏன்னா 48 நாட்கள் அந்த கடுமையான விரதத்தை இருக்கும் பொழுது மட்டுமே இந்த சனி பகவானுடைய கெடுதலான பலன்கள் வெகுவாக குறையும். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாருன்னா, இந்த விரதத்தை முறையாக கடைபிடிப்பவர்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய அத்தனை இன்னல்களும் நீங்கி வாழ்வே சுபிட்சமாக மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் 100% உண்டு. இந்த 48 நாட்கள் கடினமான விரதம் இருந்து சபரிமலை சாஸ்தாவை 18 படிகள், நிச்சயமாக அந்த 18 படிகளில் பயணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு சபரிமலை சாஸ்தாவை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது, அவரை நேரெதிராக தரிசனம் செய்து உருவ மத்தியில் அவருடைய ஜீவகாந்த சக்தியை நாம் பெறும் பொழுது இந்த சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புக்கு 100% தீர்வை தரக்கூடிய கலியுக தெய்வமாக ஐயப்பன் இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த அற்புதமான நிகழ்வின் வழியிலிருந்து நம்ம உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். மேலும் இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நாம் மீண்டு வர்றதுக்கு மிக முக்கியமாக நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு, குறிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது ரொம்ப அற்புதமானது. வருடத்தில் ஒரு முறை, இப்போ எனக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னா வருடத்தில் ஒரு முறை போய் நாமக்கல் ஆஞ்சநேயரை வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். அதேமாதிரி அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, இந்த மாதிரி சூழ்நிலையிலும் கூட நாம் இந்த ஆஞ்சநேயரை முறையாக பற்றி கொண்டோம் என்றால் ஆஞ்சநேயரும் உங்களை இந்த சனி பகவான் தரக்கூடிய பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்து உங்களுக்கு ஒரு அற்புதமான யோக வாழ்வை நல்குவார். அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கடமில்லை. சரி, இப்போது நமக்கு இங்கே வீட்டிலே இருந்துட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை செய்கிறோம், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரின்னா என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தது ஏழை எளியவருக்கு ஒரு அன்னதானத்தை செய்வது. தன்னால் முடிந்த அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்காவது அந்த நெகட்டிவான காலகட்டத்தில் 7.5 சனி காலகட்டத்திலோ சனி பகவான், சனி தசை, சனி புத்தி இதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நெகட்டிவாக இருக்கிற டைமில் அந்த அன்னதானத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த நேரத்திலிருந்து அந்த கணத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபயோகங்களை சனி பகவான் வாரி வழங்குவார். அப்படிங்கிறதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அதேமாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை கல்வி தானமாக செய்யலாம். அதேமாரி இந்த கண் தானம் செய்கிறது, அதேமாரி இரத்த தானம் செய்கிறது, இதெல்லாம் சனி பகவானுடைய கடுமையான தாக்கத்திலிருந்து நாம் தப்பித்து வருவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ ரொம்ப சிறப்பாக கிரகங்களுமே இப்போ ஒரு ஜாதகத்தில் வலிமை இழந்திருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே புலம்புறது அதுதான், என்னோடய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி கிரகங்களோட வலிமை இல்லாத தன்மை தான் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மேலும் இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதனால தான் பிரச்சனை வருது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ சார்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான தீர்வு என்ன அப்படின்னு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வர இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள்.